மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ. இந்த பாகவத புராணம் கலியுகத்தில் பகவானுடைய வடிவமாகவே கொண்டாடப்படுகிறது. அப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு பெருமை. அந்த கண்ணனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதே பாகவத புராணத்தை கொண்டுதான். அந்த பாகவத வடிவத்திலேயே கண்ணன் இந்த யுகத்தில் இருக்கிறார் என்பது மற்றொரு பெருமை. அந்த பாகவதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த 3 நாட்களுக்குள்ளே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு பிரயோஜனம். ஏதோ ஒரு விதத்தில் எத்தனை சரித்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குருவன்னு சொன்னா அடியனை விட நீங்களே கதையை நன்னா சொல்லுவீர்கள். ரிசிம்மாவதாரம் உங்களுக்கே தெரியும், வாமனாவதாரம் நன்னா தெரியும். யாருக்கு இப்ப கதை பகுதியில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப எதை பார்க்கலாம்? பாகவதத்துக்குள்ள எந்த பகுதி, எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க போகிறோம் என்றால் ஒரு 3 இடங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். பகவானை பற்றி அவனுடைய பக்தர்கள் செய்த சில ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள். பகவானுக்கு யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். சஹஸ்ரநாமத்துல சொல்றோமோ இல்லையோ, ஸ்தவ்யா, ஸ்தவப்பிரியா, ஸ்தோத்திரம், ஸ்துதா, ஸ்தோதா. வரிசையா 5 திருநாமங்கள். ஸ்தவ்யா, உலகத்திலேயே ஒருத்தரை கொண்டாடி பாட முடியும் என்றால் அது கண்ணனை பற்றி மட்டும்தான். மற்ற உலகத்துல யார் யாரையோ கொண்டாடினோம்னு வச்சுக்கோங்க, இல்லாத பெருமைகளை சொல்லித்தான் கொண்டாட வேண்டும். உண்மையில யாருக்கு இந்த உலகத்துல பெருமை இருக்கு? படியனை பத்தி 2 பக்கம் எங்கேயான வெளியில் உபன்யாசத்துக்கு போகும்போது உம்முடைய அறிமுகம் கொடுக்கணும், ஒரு 2 பக்கத்தை எழுதி கொடுக்கிறீரான்னு கேட்பார். நமக்கு தலையில கை வச்சுன்னு உட்காந்துருவோம். 2 பக்கத்துக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு சாதனையும் பண்ணது கிடையாது. 2 பக்கத்துக்கு நம்மளை பத்தி எழுதினா நமக்கே தெரியாது. ஆனா பகவான் கண்ணனை பத்தி ஒரு 200 பக்கம் எழுதுன்னு சொன்னா கூட சுவாமி பக்கம் போறல, இன்னொரு ஒரு 200 பக்கம் வேணும்னு கேட்கலாமோ இல்லையோ. அப்ப உண்மையில் ஒருவரை ஸ்தோத்திரம் செய்து புகழ்ந்து பாட வேண்டும் என்றால் உண்மையில் யாருக்கு பெருமைகள் இருக்கின்றனவோ அவரை பத்தி தான் பாட முடியும். மற்ற உலகத்து மக்களை பத்தி பாடினால் இல்லாத பெருமைகளை எல்லாம் இட்டுக்கட்டித்தான் பாட வேண்டும். நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்துல ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், மற்ற மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும்பொருள். ஒருத்தர் வீட்டு கதவை போய் தட்டினேன், இவரை எப்படியாவது புகழ்ந்து இவரிடத்துல இருந்து நாம தானம் வாங்க வேண்டும், பணங்காசு பெற வேண்டும்னு போய் கதவை தட்டினேன். ஒருத்தர் வந்து கதவை திறந்தார். பார்த்தா ரொம்ப ஒல்லியா இருந்தார், உடல்ல சக்தியே இல்லை. ஒரு 10-15 நாளா ஏதோ வியாதியில் அடிபட்டவர் போட ஒல்லியா வந்தார். ஊர்ல விசாரித்து பார்த்தேன், அவர் ஒரு பைசா கூட யாருக்கும் தானமே கொடுப்பது கிடையாது. பெரிய கஞ்சன், ஒருவரோடும் தன்னுடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்வது கிடையாது. இது எனக்கு நன்னா தெரியும். ஆனா நான் என்ன பண்ணேன், அவர் கதவை திறந்த உடனே, எப்பா எப்பேற்பட்ட தோள்கள், மல்லாண்ட திண்தோள்னு பகவானுக்குத்தான் கேள்விப்பட்டிருக்கேன். மாரி அணைய கை மால்வரை ஒக்கும் திண்தோள்ன்னு பாரிலோர் பச்சையை பச்சை பசும் பொய்கள் பேசவே. நாம உலகத்துல ஒருத்தரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றோம்னால் பொய் சொல்லுகிறோம்னு அர்த்தம். ஒல்லியா தோல் வலிமையே இல்லாதவரை பார்த்து மால்வரை ஒக்கும் திண்தோள், என்ன ஒரு பெரிய மேரு பர்வத்தம், ஹிமாச்சல பர்வதத்தை போல வலிமையோடு தோல் இருக்கிறதேன்னு கொண்டாடுறோம். உண்மையே கிடையாது. ஒருத்தர் தானமே கொடுத்தது கிடையாது வாழ்க்கையில். அவரை பார்த்து மாரியனைய கை, மழை மேகம் எப்படி பாரபட்சமே பார்க்காமல் எல்லாருக்கும் பொழியுமோ அதை போன்ற கொடை வள்ளல் நீர்தான் என்று பொய்யா கொண்டாடணும். இதெல்லாம் சொன்னா தானே நமக்கு பணங்காசு கிடைக்கும். அப்ப உலகத்தில் ஒருவரை கொண்டாடினால் இல்லாத பெருமைகளை சொல்லி பொய்தான் சொல்ல வேண்டும். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. இருக்கிற பெருமைகளை சொல்லி முடிப்பதற்கே வாழ்க்கை போராது. நாம இதை போல பகவானுடைய பெருமைகளை சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாதான். தேசிகன் ஒரு இடத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், பகவானுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கு என்ன தகுதி தெரியுமா? ஆதிசேஷனுக்கு 1000 நாக்குகள் இருக்கின்றனவோ இல்லையோ, அந்த 1000 நாக்கையும் நமக்கு பகவான் கொடுக்கணுமா. நமக்கு ஆயுசு 100 வருஷம் தான் இருக்கு, அதெல்லாம் போராது. பிரம்மா நான்முக கடவுள் இருக்காரு, அவருக்கு பல கோடி ஆண்டுகள் ஆயுசு இருக்கு. அந்த ஆயுசையெல்லாம் நமக்கு கொடுக்கணுமா. காகிதம் வேணாமா? ஏதான கவிதை எழுதணும்னா காகிதம் வேண்டுமேனால் ஆகாசத்தையே காகிதமா ஆக்கி என் கையில கொடுக்கணும். மை வேண்டுமே, பேனால மை போட்டாத்தானே கவிதை எழுத முடியும். கடல்ல இருக்கிற தண்ணீர் அனைத்தையும் எடுத்து மையாக கொடுக்க வேண்டுமா. ஆதிசேஷனை போல 1000 நாக்குகள், நல்ல ஞானம், எல்லையற்ற ஆயுசு, அதுக்கு மேல தண்ணீர் அனைத்தையும் மையாக ஆக்கி ஆகாசத்தை பத்திரமாக கொடுத்தால் அப்ப தேசிகன் எழுதுவாராம், பகவானுடைய பெருமையை எழுதி முடிக்க முடியாது என்று. அப்ப சொன்னா நியாயமா இருக்குமே தவிர ஒரே ஒரு நாக்க வச்சிருந்து 100 வருஷம் ஆயுசை வைத்துக் கொண்டு குறைந்த ஞானம்,
குறைந்த சக்தி, குறைந்த கவிதா சாதுரியம், இவர் இப்படிப்பட்டவர் பாட முடியாதுன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. பகவானுடைய பெருமையை பாட முடியாது என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அப்ப யாருமே பாடி முடிக்க முடியாது. அதனால ஸ்தவ்யஹா, உலகத்தில் ஒருவரை புகழ வேண்டும் என்றால் எல்லையற்ற குணங்கள் யாருக்கு என்று இருக்கின்றவோ அவரைத்தான் புகழ வேண்டும். அது கண்ணன் ஒருவர் தான். அப்ப அவரைத்தான் புகழணும். நாம புகழ்ந்தா அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவருக்கு பிடிக்குமான்னு கேட்டால் ஸ்தவ பிரியஹா, ஸ்தவம்னு சொன்னா போற்றி பாடுவது, புகழ்ந்து பாடுவது. ஒருவர் புகழ்ந்து பாடினால் பகவான் ஆனந்தமா கேட்டுக்கொள்வாராம். அதுல எவ்வளவு நன்னா பாடியிருக்கிறார். வால்மீகி பாடுகிறாரா? நம்ம போல யாரோ ஒரு குழந்தையை போல தத்து பித்துன்னு உளறுகிறாரா? பகவான் பார்ப்பதே கிடையாது. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்கிற ஆழ்வார் திருமாலை என்று ஒரு பிரபந்தம் பாடினார். 45 பாசுரங்கள் கொண்ட ஒரு சின்ன அழகான பிரபந்தம். அதுல கடைசியில தெரிவிக்கிறார், மதுரமா நகரந்தன்னுள் கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்க மாலை துளவத் தொண்டாய சொல் சீர் தொண்டரடிப்பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாறே. நான் ஒன்றும் பெரிய கவிஞன் எல்லாம் கிடையாது, எனக்கு அழக்க பாசுரங்கள் எல்லாம் பாட தெரியாது. இளைய புன் கவிதை, நிறைய குற்றங்கள் இருக்கலாம், அடியன் கத்துக்குட்டி தான், பெரிய கவிஞன் எல்லாம் கிடையாது. ஆனால் நான் தப்பு தப்பா கவிதை பாடினாலும் கூட வாங்கி கண்ணன் படிச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். எம்பிரார்க்கு இனியவாறே. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு மழலையே போயிருக்காது, ஏதோ அப்படியே அசட்டு பிசட்டுன்னு 4 வார்த்தை பேசும். பேசினா அது ஏதோ வார்த்தையை சொல்லியிருக்கோம், நாம் அதுக்கு ஒரு பொருள் கண்டுபிடித்து இப்பதான் இன்னைக்கு திருப்பாவ பாசுரத்தை ரொம்ப அழகா சொன்னான்னு நாமா சொல்லுவோம். அதுக்கு ஒரு தீனு வார்த்தை கூட வாயில வந்திருக்காது. ஆனா ஊர்ல வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவோம், இப்பதான் 30 பாசுரம் ரொம்ப நன்னா சொல்லி முடிச்சான், எல்லா ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய தெரியும், சகஸ்திரநாமமும் சொல்லுவான். விஸ்வம் விஷ்ணு வஷட் விஸ்வம்னு சொல்லும். குழந்தைக்கு வாய் சரியா குளராது, மழலை மாறாது, வார்த்தை ஸ்பஷ்டமா வராது. ஆனா நமக்கு கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கும் இல்லையோ. குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு. பெரிய இசை கருவிகள், குழல், யாழ், என்னென்னமோ வீணை எல்லாம் கேட்கிறோமோ இல்லையோ. ரொம்ப இனிய இசை எதுன்னு கேட்டால் வீணையினுடைய இசை, யாழினுடைய இசைன்னு பொதுவா மக்கள் சொல்லுவாளாம். எது வரைக்கும் நாள் தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது மழலை சொல் மாறாமல் பேசணும். அந்த ஒலியை கேட்டு விட்டால் அதுக்கு மேல வேற சங்கீதமே கிடையாது, இதுதான் சிறந்த சங்கீதம்னு பெற்றவர்களுக்கு தோணுமோ இல்லையோ. அதே கணக்கு தான் பகவானிடத்திலும். நாம தான் குழந்தைகள், அவரிடத்துல ஆசையோடு ஏதோ உளறுகிறோமோ இல்லையோ. 4 வார்த்தை சம்பந்தமே இல்லாமல் உளறினால் கூட எம்பிரார்க்கு இனியவாறு, என்னை பெற்ற தாய் தந்தையான கண்ணனுக்கு இனிமையாக இருக்க போகிறது. அப்ப யார் தன்னை பற்றி ஸ்தோத்திரம் செய்தாலும் கண்ணன் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஸ்தவப்பிரியகா என்று பீஷ்மாச்சாரியர் தெரிவித்தார். அப்ப இந்த பாகவத புராணத்திலும் பகவானை பற்றி பல இடங்களிலே ஸ்தோத்திரங்கள், ஸ்துதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. எங்கெல்லாம் தேவர்கள் போய் பகவானிடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறார்களோ உடனே ஒரு ஸ்தோத்திரம் செய்வார்கள். பகவான் அங்கு பிரகடமாவார். கிருஷ்ணாவதாரம் செய்ய வேண்டும், ராமாவதாரம் செய்ய வேண்டும். தேவர்களுக்கெல்லாம் பயம், ராவணனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. நேர பார்க்கடலுக்கு போவார்கள். போய் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். உடனே பகவான் அங்கு கருட வாகனத்துல வந்து, கவலைப்பட வேண்டாம், நான் தசரதனுக்கு மகனாக அவதரித்து உங்களை ரட்சிக்கிறேன், ராவணனை கொன்று விடுகிறேன் என்று அவர்களுக்கு வார்த்தை சொல்லுவார். இப்படித்தான் எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் பகவான் தோன்றுகிறாரோ அங்கெல்லாம் அவரை பற்றி பக்தர்கள் விடாமல் ஸ்தோத்திரம் செய்வார்கள். எதற்கு செய்ய வேண்டும்? நமக்கு யாரோ ஒருத்தர் ரட்சிக்கணும், உடனே பகவான் வந்து ஓடி வந்து ரட்சித்து விட்டார், முடிஞ்சு போச்சு இல்லையோ. நான் அவரை அழைத்தேன், அவர் வந்து ரட்சித்தார், அதோடு நமக்கு தொடர்பு முடிந்து போய்விட்டது. எதற்காக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த ஜீவாத்மாவுக்கு அடிப்படை கடமையே ஸ்தோத்திரம் செய்வதுதான். நாம வேற என்ன பண்ண முடியும்? நமக்கு பெற்றவர் ஒரு தந்தை இருக்கிறார், ரொம்ப உயர்ந்தவரா இருக்காருன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லவர், உலகத்துல எல்லாருக்கும் உதவி செய்கிறார், நல்ல சக்தி வாய்ந்தவராக நல்ல காரியங்களை பண்றார்னால் நாம தந்தைக்கு என்ன பண்ண முடியும்? அவருடைய பெருமையை 10 பேர் அறியும்படி சொல்லிக் கொள்ளலாம். அத பகவானை பத்தியும் நாம் செய்வதற்கு, அவரை மகிழ்விப்பதற்கு வேறு வழியே கிடையாது. ஆண்டாளுடைய திருப்பாவை முழுக்க தேடி பாருங்க, திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் வரும், பாடி 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 பாடி. 2வது பாசுரம் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி. 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. எல்லா பாசுரங்களிலும் பாடி பறை கொண்டு
தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் எல்லா இடத்திலும் பகவானுடைய நாமங்களை பாட வேண்டும், அவனுடைய பெருமைகளை பாட வேண்டும். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. இன்றைய பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகிறாளோ இல்லையோ, பகவானுடைய செல்வம் ஐஸ்வர்யத்தை பத்தி நான் பாட போறேன், அவருடைய சேவகம் வீரச் செயல்களை பத்தி நான் பாடப்போகிறேன், பாடப்போறேன்னு 30 பாசுரங்களிலும் தெரிவிக்கிறாளே. எதற்கு? இதை பாடுவதால என்ன பயன் ஆண்டாள் அடைய போகிறாள்னால், இதனால் ஒரு பயன் அடைய வேண்டும்னு ஆண்டாளுக்கு எண்ணமே கிடையாது. இதுதான் பயன். அவர் எனக்கு செய்த உதவி, செய்த அனுகிரகத்துக்கு நாம் பதிலுக்கு அவருக்கு என்ன உதவி பண்ண முடியும்? இனிமே நான் ஒன்றை சமர்ப்பித்து பகவான் அதனால ஆனந்தப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு மாம்பழம் கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பித்தேன், 100 ரூபாய் மாம்பழம் நன்னா வாங்கினேன்னு வச்சுங்களேன். அவர் என்ன வாழ்க்கையில மாம்பழமே பார்க்காதவரா? எத்தனை ராஜாக்கள், எத்தனை வைரம் வைடூரியம் பழம் காய் கனி எல்லாவற்றையும் சமர்ப்பித்திருப்பார்கள். நான் கொஞ்சம் ஆசையா வெண்ணெய் எடுத்துன்னு வந்தேன், அவர் பார்க்காத வெண்ணையா? ஊர் முழுக்க கோகுலத்தில் இருந்த ஒரு கைப்பிடி வெண்ணைய கூட விட்டது கிடையாது, மொத்தத்தையும் திருடி உண்டவருக்கு நாம சமர்ப்பிக்க கூடிய வெண்ணெய் ஒரு பொருட்டே கிடையாது. ஆண்டாள் நாச்சியார் திருமொழி என்கிற பிரபந்தம், அதுல ஒரு ஆசை. திருமாலிரும் சோழமலை அழகர் பெருமான் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு 100 கங்காளங்களில் அக்காரடிசில் 100 கங்காளங்களில் வெண்ணெய் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டாள் ஆசைப்படுகிறாள். ஒன்னும் அவளால பண்ண முடியாது. 5 வயது பெண், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கா. புறப்பட்டு அழகரை சேவிப்பதற்கு கூட ஆண்டாளால போக முடியாது. ஒரு துளி வெண்ணெய் சமர்ப்பிப்பதற்கே பணம் இருக்குமான்னு தெரியாது. 100 கங்காளத்துக்கு ஆசைப்பட்டாள். வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் என்று ஆண்டாளுடைய பாசுரம். இத பட்டர், பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியன் உபன்யாசமா சொல்லிட்டு இருக்கார். அவருடைய சிஷ்யருக்கு நஞ்சியர் என்று பெயர். இந்த நஞ்சியர் உடனே ஒரு கேள்வி கேட்டாராம், இது எதுக்கு இவ்வளவு சமர்ப்பிக்கணும்? கண்ணன் பகவத்கீதையில சொல்லும் போது நாம் பக்தர்களிடத்துல அதிகமா எதிர்பார்ப்பதே கிடையாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா. அர்ஜுனா, நீ விலை உயர்ந்த பொருள்களை சம்பாதித்து கொடுக்க வேண்டும்னு தேவையே கிடையாது. ஏதோ ஒரு பழம், ஏதோ ஒரு புஷ்பம், ஏதோ ஒரு காய், ஏதோ ஒரு தண்ணீர், ஏதோ ஒன்றை சமர்ப்பித்தால் போரும். ஆனால் அதை பக்தியில் தோய்த்து சமர்ப்பிக்க வேண்டும். நீ கொடுக்கிற பக்தியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனே தவிர அந்த பொருளினுடைய மதிப்பு எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அப்ப என்னை ஆராதிப்பது கடினமானது என்று நினைக்காதே, என்னை எளிமையாக ஆராதிக்கலாம், நாம் மிகவும் சுலபன் என்று கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். இப்ப நஞ்சியர் கேட்டார், அவர்தான் கொஞ்சமா ஏதான சமர்ப்பித்தால் கூட போரும்னு சொல்றாரே, ஆண்டாள் இதுக்கு 100 கங்காளம் வெண்ணெய் 100 கங்காளம் அக்காரடிசில்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறாள். கொஞ்சமா சமர்ப்பித்தாலே அவர் ஆனந்தப்பட்டு விடுவாரே, ஏன் இவ்வளவு கொடுக்க வேண்டும்னு நஞ்சியர் பராசர பட்டர் இடத்துல கேட்டாராம். அவர் பதில் சொன்னார், உமக்கு இன்னும் அர்த்தம் புரியல. கண்ணன் பார்த்திருக்கிற வெண்ணையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நீ 100 கங்காளத்துல கொடுக்கிறது கூட ஒரு பொருட்டே கிடையாது. அவர் கோகுலத்துல பார்த்த வெண்ணெய் எவ்வளவு கங்காளம் இருக்குமோ கணக்கே பண்ண முடியாது. கண்ணன் பிறப்பதற்கு முன்னால் ஊர்ல எல்லாரும் வெண்ணெய் பால் தயிர் சாப்பிட்டு வளர்ந்தாளாம். கண்ணன் பிறந்த பிறகு மத்த யாருக்குமே வெண்ணையே கிடைக்காது. மொத்த ஊர்ல இருக்கிற வெண்ணையை அவர் மட்டும்தான் சாப்பிட்டிருக்கார். இதுதான் அங்க நிலைமை. அப்ப அவர் சாப்பிட்ட வெண்ணையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 100 கங்காளம் நம்முடைய கண்ணுக்கு வேணா பெருசா தெரியலாம். கண்ணனுடைய கண்ணிலிருந்து பார்த்தால் ஒரு சின்ன ஒரு தட்டில வச்சு வெண்ணெய் கொடுப்பதற்கு சமம் என்று பராசர பட்டர் தெரிவித்தாராம். அப்ப பகவானுக்கு எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதிகமாக கொடுக்க வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. அவனை பற்றி பாடும் போதும் நம்முடைய இன்பத்துக்காக பாடப்போகிறோம். அதனால ஒரு பயனடைய வேண்டும்னு யாரும் இங்கு எதிர்பார்ப்பதில்லை. பாடுவதே பயன். அவர் செய்த உதவிக்கு நன்றியோடு ஒரு பாசுரத்தை பாடப்போகிறோம், அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செய்ய போகிறோம். அதை போல இந்த பாகவத புராணத்தில் பல இடங்களில் ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. நாம ஒரு 3 இடங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஸ்தோத்திரங்கள், முதல் ஸ்தோத்திரம் இன்றைக்கு பார்க்க வேண்டியது முதல் ஸ்கந்தத்திலேயே இருக்கிறது. பாகவதத்தில் மொத்தம் 12 ஸ்கந்தங்கள். அதுல முதல் ஸ்கந்தத்திலேயே முதல் ஒரு 7-8 அத்தியாயங்களுக்குள்ளேயே இந்த ஸ்தோத்திரம் ஏற்படுகிறது. குந்தி தேவி கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் செய்கிறாள். அதுக்கு குந்தி ஸ்துதி என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஒரு பெண் கண்ணனை எப்படி பார்க்கிறாள், அவள் கண்ணனிடத்திலே செய்த பிரார்த்தனைகள் என்ன, கண்ணனை புகழ்ந்த விதம் என்ன, ஒரு பெண்ணினுடைய கண்ணோட்டத்திலிருந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்தது வேதமே பகவானை பத்தி ஸ்தோத்திரம் செய்கிறது. பாகவதத்தினுடைய
தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு கடைசியில வேதமே பகவானை கொண்டாடி ஒரு இடத்துல பாடுகிறது. அதை இந்த பாகவதத்துல வியாசர் தெரிவிக்கிறார். அது வேதம் செய்யக்கூடிய ஸ்துதி. அதை நாளைய தினம் பார்ப்போம். நேர்மாறா இருக்கும். ஒரு பெண்ணு பேசினால் மனுஷர்களுக்குள்ள ஒருத்தி பேசுவதானே, வேதமே வந்து பேசினா எவ்வளவு உயர்ந்த ஸ்தோத்திரமாக இருக்கும். நம்முடைய ஞானம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் ஸ்தோத்திரம் செய்ய போகிறோம். வேதத்துக்கு அபாரமான சக்தி உண்டு, அபாரமான ஞானம் உண்டு. அதற்கு ஏற்ப வேதம் ஸ்தோத்திரம் செய்ய போகிறது. அதை நாளைய தினம் பார்க்கலாம். 3வது தினம் 7வது ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய நிருசிம்ஹாவதார சரித்திரம். அதில் நரசிம்ம பெருமானை தரிசித்தவுடனே பிரகலாதனுக்கு மனசுல ரொம்ப ஆனந்தம். எனக்காக ஒரு எலியெலும்பனை ரட்சிப்பதற்கு பரமாத்மாவே இறங்கி வருவாரா? இப்படி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் யார்? மிக தாழ்ந்தவன், இவரோ உலகத்திலேயே உயர்ந்தவர். எனக்காக இவர் வந்து இறங்கினாரேன்னு ஒரு நன்றி உணர்வு. அதோடு கூட பிரகலாதன் நரசிம்ம பெருமானை குறித்து ஸ்தோத்திரம் இயற்றுகிறார். அது ஒரு சின்ன குழந்தையினுடைய கண்ணோட்டத்திலிருந்து ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பெண்ணினுடைய ஸ்தோத்திரம், வேதத்தினுடைய ஸ்தோத்திரம், சிறுபிள்ளையான பிரகலாதனுடைய ஸ்தோத்திரம். இந்த மூன்றுக்கும் வெவ்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் பகவானை பார்க்கும் விதம் மாறும் அல்லவா? ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலே எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது அந்த வீட்டினுடைய உடையவர், யாரு வீட்டுக்கு எஜமானரோ அவர் பகவானிடத்துல வைக்கும் பிரார்த்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். அந்த வீட்டு தலைவி யாரோ, கிருகிணி யாரோ, அந்த இல்லத்தரசி பகவானிடத்துல வைக்கிற பிரார்த்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். குழந்தைகள் பகவானுக்கு வைக்கிற பிரார்த்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். அப்ப வெவ்வேறு மக்களுக்கு ஒரே பகவான் தான், அவரிடத்துல மாற்றமே கிடையாது. அவருடைய எந்த எந்த அம்சங்கள், எந்த முகங்கள் நம்மை ஈர்க்கின்றன என்பதில் வேறுபாடு இருக்க போகிறது. அதை பொறுத்து இந்த 3 ஸ்தோத்திரங்களும் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் இருக்கின்றன. இந்த 3ஐயும் தான் நாம் அனுபவிக்க போகிறோம் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு. அதில் இன்றைய தினம் குந்தி தேவி கண்ணனை பற்றி செய்த ஸ்துதி. குந்தியும் கண்ணனும் மிக நெருக்கமான உறவினர்கள். குந்தி யாரு கண்ணனுக்கு? யோசிச்சு பாருங்க. கண்ணனுக்கு சொந்த அத்தை. கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர். அந்த வசுதேவருக்கு தங்கையாக பிறந்தவள் தான் பிருதா என்று பெயருடையவள். அந்த பிருதா என்பவளை பக்கத்து நாட்டு அரசனுக்கு தத்து கொடுத்து விடுகிறார் வசுதேவருடைய தகப்பனார். அதனால் அவளுக்கு குந்தி என்று பெயர் மாறிவிடுகிறது. அந்த குந்தி பாண்டுவை திருமணம் செய்து கொள்ளுகிறாள். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் யுதிஷ்டிரன், பீமசேனன், அர்ஜுனன் என்கிற 3 மகன்களும். அதே பாண்டுவுக்கு மற்றொரு மனைவியின் இடத்துலதான் நகுல சகதேவர்கள் பிறக்கிறார்கள். அப்ப கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஏன் இவ்வளவு நட்பு? பாண்டவர்களோடு கண்ணன் ஏன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்றால், சொந்த அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, ரொம்ப நெருக்கமான உறவு. ஆண்டாள் பிரார்த்திக்கிறாளே 9வது பாசுரம் திருப்பாவையில், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் என்று ஆண்டாளுடைய பாசுரம். ரொம்ப வேடிக்கையான பாசுரம். ஆச்சரியமான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு கோபிகையை ஆண்டாள் எழுப்பிக் கொண்டே வருகிறாள். தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டாள். சுத்தி இருக்கிற தோழிகளை எல்லாம் எழுப்பி நீங்களும் வந்து சேர வேண்டும், எல்லாரும் கண்ணனை போய் தரிசிக்கலாம் என்று ஒவ்வொருத்தியாக அழைக்கிறாள். அதுல ஒரு பெண்ணை மட்டும் மாமான் மகளே என்று ஆண்டாள் அழைக்கிறாள். ஆண்டாள் யாரு? பிராமண குலத்திலே பிறந்த ஒரு பெண். யாரை அழைக்கிறாள்? இடையர் குலத்தில பிறந்த ஒரு கோபிகை. இவளுக்கு எப்படி அவள் மாமான் மகளாக இருக்க முடியும்? சுவாமி, தொடர்பே வரலையே சுவாமி, எப்படி இவளுக்கும் அவளுக்கும் தொடர்பு என்றால், ஆண்டாளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என்னை இப்போது இடைச்சியாக நினைத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நெருக்கமான ஒரு உறவினர் கோகுலத்தில் வேண்டும்னு ஆண்டாளுக்கு ஆசையா. நமக்கே ஆசை இருக்குமோ இல்லையோ? இப்ப ஸ்ரீரங்கம் போய் சேவிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஒரு 4 நாள் அத்தியனோத்சவம் நடக்கிறது, சித்திர உற்சவம் நடக்கிறது, பங்குனி உத்தரம் உற்சவம் நடக்கிறது, கோரதம் நடக்கிறதுனா போய் ஒரு 2 நாள் தங்கி பகவானை சேவிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதுல உடனே நமக்கு என்ன தேவணும்? யாரான உறவினர்கள் இருந்தா எவ்வளவு வசதியா இருக்கும். போய் அவர்கள் வீட்டுல தங்கி அவர்களே கோவிலுக்கு அழைச்சுன்னு போயிடுவா. நன்னா போய் பகவானை சேவிக்கலாம். சாப்பாடுக்கு கட்டம் கிடையாது, அவர்கள் வீட்டிலேயே உண்டு விடலாம். இல்லாட்டா எங்க வெளியில போய் இங்கேயான தங்குறதா, சாப்பாடுக்கு எங்க போறது, ஆச்சாரமா கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை கஷ்டம் வருகிறது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறது என்ன? திவ்ய தேசத்தில் எனக்கு ஒரு உறவினர் இருக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்துல உறவினர் இருக்கணும். திருமலையில் இருந்தா ஓஹோ 10 நாள் புரட்டாசி உற்சவம் வெளியில நினைச்சா கூட தங்கறதுக்கு இடம் கிடைக்க போறது கிடையாது. நமக்கு நெருக்கமான ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்க ஆரம்பிச்சுங்க,
போய் அவர் வீட்டிலே தங்கி கொண்டு 10 நாள் பகவானுடைய பிரம்மோற்சவத்தை ஆனந்தமாக சேவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் யார் தான் விட்டு வைப்போம்? அப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை திவ்ய தேசத்திலே தனக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று. அதே ஆசை ஆண்டாளுக்கு. சுவாமி பொதுவா ரத்த சம்பந்தங்களை எல்லாம் சம்பிரதாயத்துல மதிக்கவே மாட்டான். ஆன்மீகம்னு வந்தாலே ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கலாம், 2 பேரும் பக்தர்களா இருக்கலாம், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவர்கள் கூட ஆத்ம பந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆத்மாவினுடைய முன்னேற்றத்துக்கு ஒருவர் மற்றொருவருக்கு உதவுகிறார், அப்ப உறவினர். ஆத்ம பந்துக்கள் உயர்ந்தவர்கள்னு தெரிவிப்பார்கள். ரத்த சம்பந்தத்தினால வர தேக பந்துக்களுக்கு ஆன்மீகத்துல உயர்வே கிடையாது, விட்டுடுன்னு எல்லா ஆழ்வார்களும் என்ற உபதேசம் என்ன? குடும்பத்துல ஆசையே வைக்காதே, நாசமான பாசம் விட்டு. நீ உறவினர்கள் கிட்ட வைக்கிற பாசம்தான் உன்னை நாசமாக்க போகிறது, அதை விட்டுவிடு. குடும்பம் வேண்டாம். மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை, சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. எல்லா உறவுகளாகவும் பகவானையே நினைத்துக்கொள், குடும்ப உறவுகளை எல்லாம் விட்டுவிடுன்னு ஆழ்வார்களுடைய உபதேசம்.